ஓகே காய்ஸ், நம்ம இன்றைக்கி ஜிபிபி யூஎஸ்டியும் யூரோ யூஎஸ்டியும் பார்ப்போம். ஜிபிபி யூஎஸ்டி மந்த்லி டைம் ஃப்ரேம் போனோம் அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து செல் ட்ரெண்டில் தான் இருக்கு இன்னும். பார்த்தீங்கன்னா செல்லு, திரும்ப ஒரு செல்லு, திரும்ப ஒரு செல்லு தான் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்சுவலி பாருங்கள், இங்கே வந்து நல்லா ஃபுல்லாக வந்து பெரிய செல்லு வந்துச்சு. ஸ்டார்டிங்லேருந்து அப்படியே வந்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த செல்லோட இது குறைஞ்சிட்டே வருது. கிட்டத்தட்ட இந்த 2 செல்லும் வந்து ரொம்ப பக்கத்தில் வந்துருச்சு. இந்த செல்லும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது. இது என்ன அப்படின்னா, ஓவராலாக வந்து செல்லோட இது குறைஞ்சிட்டு வருது. ப்ரைஸ் வந்து பை ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறைய சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இந்த இடத்துக்கிட்ட வந்து பேஸ் எடுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ வந்து பை ஆகிற மாதிரி வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. பட் இது வந்து மந்த்லி ட்ரெண்டு. ஸோ வந்து நம்ம ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இது உடனே நம்ம ஃபாலோ பண்ண அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு அனலைஸுக்காக தெரிஞ்சுக்கோங்க. சரி, அடுத்தது வந்து வேறு என்ன இதில் வந்து ஒரு அப்சர்வ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ப்ரைஸ் இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஜோனுன்னு வச்சுக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் பாருங்கள், இந்த இடத்துக்கிட்ட ஒரு வாட்டி அந்த இடத்துல ரீட்ரேஸ் ஆகிருக்கு. திரும்ப இந்த இடத்துக்கிட்ட 2 வாட்டி வந்து ரீட்ரேஸ் ஆகிருக்கு. அதே இடத்துல ப்ரைஸ் வந்து திரும்ப வந்து இப்போ மேலே போயிட்டு ரீட்ரேஸ் ஆகுது. ஸோ வந்து இந்த இடம் வந்து ஒரு ரீட்ரேஸ் ஜோனாக ஆக்ட் ஆகிட்டு இருக்குது. இது மந்த்லி அப்படின்றனால கொஞ்சம் அது வேல்யூ அதிகம். ஸோ வந்து அதையும் செக் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது வந்து நம்ம இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டியது, செல்லோட இது குறைஞ்சிட்டு வருது. திரும்ப பைக்கு மூவ் ஆகிற மாதிரி இருக்குது. பட் ஆனால் இன்னும் வந்து செல் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஓகே, இது மட்டும் மந்த்லியில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அடுத்து நம்ம வீக்லிக்கு போகலாம். அடுத்து வீக்லியில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஓகே, மந்த்லியில் பார்த்த அதே தான். வீக்லியில் வந்து செல்லு திரும்ப வந்து நல்லா இதுவாகிட்டு இங்கே ஒரு செல்லு எடுத்திருக்கு. பட் இந்த செல்லை இது பண்ணிவிட்டு அடுத்த ஒரு ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணிடுச்சு. திரும்ப ஒரு ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதாவது இது வந்து இன்டர்னலாக பார்த்தீங்க அப்படின்னா பை ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. இது ரீச் ஆகிற வரைக்கும், இதை பிரேக் ஆகிற வரைக்குமே வந்து இது வரைக்கும் போனாலுமே இது வந்து பை ட்ரெண்டு தான். சப்போஸ் இங்கே வரைக்கும் போயிட்டு கூட இது வரைக்கும் அது வரைக்குமே செல் ட்ரெண்டு தான். இது வரைக்கும் போனால் கூட ப்ரைஸ் வந்து திரும்ப அப்படியே ரிட்டர்ன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. வந்துட்டு திரும்ப மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லை வந்து அப்படியே இன்னொரு புல் பேக் எடுத்து திரும்ப ஒரு ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். அது வீக்லி டைம் ஃப்ரேம்ன்றனால இது நடக்கிறதுக்கு 6 மாதம் 5 மாதம் கூட ஆகலாம், மாதக்கணக்காக ஆகலாம். ஜஸ்ட் ஒரு அனலைஸுக்காக பார்த்துக்கோங்க. நம்ம ஏன்னா இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம பார்க்க வேண்டிய லெவல்ஸ் வந்து மோஸ்ட்லி டே சார்ட்லேருந்து தான் அனலைஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். பட் வந்து ஓவரால் ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சால் தான் வந்து அடுத்து வந்து நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு வசதியாக இருக்கும். ட்ரெண்டோட சேர்ந்து தான் நம்ம வந்து என்றைக்கு ட்ரேட் பண்ணணும். வெறும் ஒரு ட்ரேடை வச்சுக்கிட்டு அந்த ஷார்ட் டேர்ம் டைம் ஃப்ரேம் வச்சுக்கிட்டு மட்டும் அனலைஸ் பண்ணக்கூடாது என்றைக்குமே. அதுக்காக தான். ஓகே, அடுத்து வந்து டெய்லி டைம் ஃப்ரேமில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டெய்லியில் நான் சொன்ன போல தான். ஸோ வந்து பாருங்கள், இப்போ வந்து இதோட ஹை மட்டும் மார்க் பண்ணி வச்சுப்போம் நம்ம ஒரு வாட்டி. ஸோ வந்து லாஸ்ட்டு லோவர் ஹை செல் டைம் ஃப்ரேம், ஹையர் டைம் ஃப்ரேமில் வந்து செல்லில் இருக்கேன் அப்படின்னால, ஸோ இதோட ஹையர் டைம் ஃப்ரேம் வந்து மார்க் பண்ணி வச்சுப்போம். ஓகேவா, இதை வந்து நம்ம ப்ரௌனாக வச்சுக்கிறேன். ஸோ இது வரைக்குமே வந்து இது ரீச் ஆகிற வரைக்குமே வந்து ப்ரைஸ் வந்து செல் ட்ரெண்டு தான். இதை ப்ரோக் பண்ணி மேலே போனால் மட்டும்தான் வந்து பெரிய வீக்லி ட்ரெண்டில் வந்து வீக்லி மந்த்லியில் வந்து இது பை ட்ரெண்டாக மாறும். அது வரைக்குமே இது வந்து கன்சிடர் செல்லு தான். ஓகேவா, சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து டேயில் என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, டேயில் வந்து இங்கேருந்து பை ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இங்கே ஒரு ஹையர் லோ, அடுத்து இங்கே ஒரு ஹையர் லோ, இந்த ஹையர் லோவும் ரொம்ப பக்கத்துலேயே வந்துருச்சு. அடுத்து இங்கே ஒரு ஹையர் லோ ஃபார்ம் பண்ணுற மாதிரி போயிட்டுருக்கு. இன்னும் அந்த ஹையர் லோவோட ட்ரெண்ட் வந்து முடியல. ஸோ வந்து இது வரைக்கும் கூட வந்துட்டு செல் ஆகிட்டு திரும்ப வந்து மேலே போயிட்டு ஹையர் ஹை வைக்கலாம். அப்படி இல்லைன்னா இதுக்கு ஈக்குவலாக முடிச்சுட்டு திரும்ப கீழேயும் வரலாம். இல்லை இது வரைக்கும் வந்துட்டு திரும்ப ஒரு லைட்டாக கொஞ்சம் மேலே போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் எடுத்து கீழேயும் வரலாம். செல் ட்ரெண்டு திரும்ப ஓவரால் ட்ரெண்ட் மாதிரி செல் ட்ரெண்டு திரும்பவும் செய்யலாம். ஸோ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பொறுமையாக பார்ப்போம். இந்த சப்போர்ட்டை உடைக்கிற வரைக்குமே வந்து இது வந்து ஸ்டில் வந்து பை தான். ஓகேவா, இந்த சப்போர்ட்டு இங்கே இருக்கிற இதெல்லாம் வந்து ஷார்ட் டேர்மில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு புரியாது. ஸோ ஓவரால் ட்ரெண்ட் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. இதை பார்த்தா தான் நமக்கு புரியும். சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம அனலைஸுக்கு போவோம். நம்ம வந்து நார்மலாக ஒரு ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா 4 ஹவர்லேருந்து தான் நம்ம வந்து நோட் பண்ணுவோம். ஸோ 4 ஹவரில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். 4 ஹவரில் நோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நார்மலாக 4 ஹவர் வந்துட்டுனா என்ன பண்ணுவோம்னா, ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்ட் வந்து நம்ம இது ட்ரா பண்ணுவோம். ஸோ வந்து அந்த ஜோனுக்குள்ளே நம்ம ப்ரைஸ் ட்ரேட் ஆகிறனால நம்ம அதை வந்து ஈஸியாக அனலைஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும்.
ஸோ வந்து நம்ம ஒரு சப்ளை டிமாண்ட் ஜோன் வந்து வரைஞ்சிப்போம். இது வந்து நமக்கு டிமாண்ட் ஜோனு. ஸோ அடுத்து சப்ளை ஜோன் வரைஞ்சிப்போம். ஸோ இது வந்து நமக்கு இது வந்து சப்ளை ஜோனு. ஓகேவா? ஓகே, இப்போ சப்ளை ஜோன் டிமாண்ட் ஜோன் வந்து மார்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து ப்ரைஸ் இருக்கிற ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக மிடில் ஆஃப் த 50%ல் இருக்குது. ஸோ இதுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா வந்து இது வந்து சீப் ப்ரைஸ், அதாவது வாங்கக்கூடிய விலை. இங்கேருந்து இது வரைக்கும் வந்துட்டு இங்கேயும் வாங்கலாம். இன்ஸ்டியூஷன் வந்து வாங்குறது வந்து இங்கேயும் வாங்குவாங்க, இல்லை இது வரைக்கும் இங்கே வந்துட்டு வாங்கலாம், இல்லை இந்த லெவலை தொட்டுட்டு இங்கேயும் வாங்கலாம், எங்கே வேணால் வாங்கலாம். இப்போ வந்து ப்ரைஸ் வந்து மிடில் ஆஃப் த இது இருக்குது. இது வந்து கரெக்டான வந்து ஒரு பையிங் ஜோன் டிமாண்டோட 50% ரேஞ்சில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது 100% அப்படின்னா இது 0, இது 100%னா இது 50%, கரெக்டாக 50% ரேஞ்சில் இருக்குது. அதே போல் இன்னொரு விஷயம் கவனிக்க வேண்டியது என்னென்னா, ஆல்ரெடி வந்து 2 வாட்டி வந்து இந்த இடத்துக்கிட்ட ரீட்ரேஸ் எடுத்துருச்சு. இப்போ 3வது வாட்டி அதை பிரேக் பண்ணி கீழே வந்துருச்சு. ஸோ வந்து செல்லர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ப்ளஸ் வந்து ஓவரால் ட்ரெண்ட் வந்து மந்த்லி ட்ரெண்ட் வந்து நமக்கு வந்து இன்னும் வந்து செல் ட்ரெண்டாக இருக்குது. பட் வந்து டே டைம் ஃப்ரேமில் வந்து வீக்லி வந்து நமக்கு ஷார்ட் டேர்மில் உள்ளுக்குள்ளே ஒரு இன்டர்னல் பை வந்து உருவாயிருந்தது. இப்போ அந்த பையை உடச்சிட்டு திரும்ப வந்து நமக்கு செல் ட்ரெண்டு திரும்ப ஃபார்ம் ஆகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மேலே வந்துட்டு இங்கேருந்து ஒரு ஹையர் லோ ஃபார்ம் ஆனிச்சு. அடுத்த ஹையரில் வந்து அதே ஈக்குவலுக்கு வந்துருச்சு. பட் அந்த ஈக்குவலை உடைக்கல. திரும்ப பார்த்தீங்கன்னா இந்த ஹையர் ஹை வைக்கணும், இங்கே ஹையர் ஹையும் வைக்கல. இந்த ஹையர் ஹையை விட இந்த ஹையர் ஹை வந்து கம்மியாகிடுச்சு, இதுக்கு மேலே போகல. ஸோ வந்து இது ஒரு கன்ஃபர்மேஷனு செல் ட்ரெண்ட் திரும்பினத்துக்கு. ப்ளஸ் இந்த இதை வந்து பிரேக் அவுட் பண்ணிடுச்சு, இந்த ஹையர் லோவை பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. ஸோ ரெண்டாவது கன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு இது ட்ரெண்ட் வந்து செல் ஆகுது அப்படின்றதுக்கு கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு. ஓகேவா? சரி, ஓகே. ஸோ வந்து நம்ம இந்த ஜோனை வந்து மார்க் பண்ணி வச்சுப்போம். ஸோ இதை மார்க் பண்ணோம் அப்படின்னா இதை வந்து நம்ம செல் பிரேக் அவுட்டாக எடுத்துப்போம். 4 ஹவரில் செல்லு வந்து செல் சைடு வந்து ஸ்ட்ரக்சர் வந்து பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. நான் நார்மலாக சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, ஒரு பிரேக் அவுட் நடந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும் நார்மலாக அப்படின்னா, பிரேக் அவுட்டோட ரூல்ஸ் ஒன்றுமே கிடையாது. இப்போ ஒரு ட்ரெண்ட் வந்து கீழே வருது, இப்போ வந்து இப்போ வந்து இப்போ இங்கேருந்து வருதுன்னு வச்சுங்களேன், இதுதான் வந்து கடைசியாக ஃபார்ம் பண்ண ஹையர் லோ. ஸோ இந்த இதை வந்து உடச்சிருச்சு அப்படின்னா திரும்ப வந்து ப்ரைஸ் என்ன பண்ணும் அப்படின்னா திரும்ப மேலே போயிட்டு இந்த இடத்துக்கிட்ட இருக்க லிக்விடிட்டி எடுத்துகிட்டு திரும்ப வந்து கீழே வரும். நம்ம நார்மலாக என்ன ரீட்டைல் ட்ரேடர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இங்கேருந்து இங்கே வந்துட்டு இந்த இடத்த தாண்டினோடனே இங்கே வந்து செல் பண்ணுவாங்க. திரும்ப ப்ரைஸ் வந்து கொஞ்சம் தூரம் கீழே போயிட்டு திரும்ப என்ன பண்ணும், உடச்சிட்டு கீழே மேலே போகும். திரும்ப எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, ஓகே இது ட்ரெண்ட் வந்து திரும்பிடுச்சு, இது வந்து பை ஆக போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே இங்கே பை பண்ணுவாங்க. இங்கே பை பண்ணி இல்லை கொஞ்சம் தூரம் வந்து இங்கே வந்து செல் ஆக போதா பை ஆக போதுன்னு கன்ஃபியூஷனே இருப்பாங்க. இது நல்லா மேலே வந்த பிறகு ஓகே இதுக்கு மேலே வந்து இது மேலே தான் போகுதுன்னு சொல்லிட்டு பை பண்ணுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இதுக்கு பக்கத்தில் வந்துட்டு திரும்ப செல் வேகமாக கீழே போயிடும். ஸோ நார்மலாக வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து பிரேக் அவுட் பண்ணுச்சு அப்படின்னா, லாஸ்ட் ஹையை உடச்சிருச்சு, பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா அடுத்து வந்து எங்கே வந்து நம்ம என்டர் ஆகணும் அப்படின்னா, இது வந்து திரும்ப போயிட்டு இங்கே சப்போர்ட் எடுக்கணும். இங்கே ஏதாவது பெரிய கேண்டில் இருந்ததுன்னா, ஆர்டர் பிளாக் இருந்ததுன்னா அதை போயிட்டு எடுக்கணும். அங்கே தான் வந்து பார்த்துட்டு நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு 5 மினிட்லேயோ இல்லை 15 மினிட்ஸ்லேயோ போயிட்டு என்ட்ரி பார்த்து கேண்டில்ஸ்லாம் இது பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து என்ட்ரி எடுக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு இந்த ஹை வரைக்கும் போச்சுன்னா கூட நம்ம வந்து டேக் ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும். ஸோ வந்து இப்போ வந்து ப்ரைஸ் வந்து என்ன ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னா, ஸ்ட்ரக்சர் வந்துருச்சு, ஸ்ட்ரக்சரை வந்து இப்போ தான் உடச்சிருக்கு. இப்போ இந்த இடம் வந்து இந்த ஸ்ட்ரக்சரை உடச்சிருக்கு, அவ்வளோதான். திரும்ப வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் தூரம் கீழேயும் போயிட்டு வரலாம், இல்லை அப்படியே கூட திரும்பி மேலே போகலாம், இல்லை கொஞ்சம் தூரம் கீழே போயிட்டு இது வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் கீழே போகலாம். ஸோ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு மண்டே நெக்ஸ்ட் வீக் வந்து பார்ப்போம். சரி, ஓகே. அடுத்து வந்து 1 ஹவரில் வேறு ஏதாவது நமக்கு வந்து ஐடியாஸ் கிடைக்குதான்னு பார்ப்போம். 1 ஹவர்லேயும் ஃபுல்லாகவே வந்து ட்ரெண்ட் வந்து கீழே தான் வந்துட்டுருக்கு. லோவர் ஹை ஃபார்ம் பண்ணியிருக்கு, லோவர் ஹை ஃபார்ம் பண்ணியிருக்கு, லோவர் ஹை ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதே போல் நான் ஆல்ரெடி சொல்லிப்பேன் நினைக்கிறேன், நம்ம வந்து எப்போதுமே வந்து ஒரு ட்ரெண்ட் வந்து கீழே வருது அப்படின்னா அதில் வந்து இந்த லோவர் ஹை தான் வந்து ரொம்ப வேலிடு. லோ விட லோவர் ஹை தான் வந்து ரொம்ப வேலிட். அதை தான் நம்ம வந்து செக் பண்ணணும். லோவர் ஹை தான் வந்து நமக்கு வந்து கன்சிடர் பண்ணணும். அதே போல் ஒரு ட்ரெண்ட் வந்து பையில் போகுது அப்படின்னா நம்ம வந்து ஹையர் லோவை தான் வந்து ரொம்ப இதுவாக பண்ணணும், கன்சிடர் பண்ணணும். இப்போ சம்டைம் ஹையர் ஹை வந்து ஈக்குவலாக கூட வைக்கலாம், இல்லை மேலே போய் வைக்கலாம், எப்படினாலும் வைக்கலாம். பட் ஹையர் லோ வந்து இந்த ஹையர் லோவை விட இந்த ஹையர் லோ கொஞ்சம் நாச்சும் மேலே வைக்கணும். அப்போ தான் வந்து வேலிடான பை ட்ரெண்டு. சப்போஸ் வந்து இதுக்கு ஈக்குவலாக வந்துட்டு இதை பிரேக் அவுட் பண்ணாமல் இது ஈக்குவலாக வந்துட்டு கூட போகலாம், அது தப்பு கிடையாது. ஈக்குவலாக வந்துட்டு கூட மேலே போகலாம். பட் வந்து இந்த இதை ஃபஸ்ட்டு வச்ச ஹையர் லோவை பிரேக் பண்ணிடக்கூடாது. அந்த ரூல்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வந்து பை ட்ரெண்டில் ஹையர் லோ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், செல் ட்ரெண்டில் லோவர் ஹை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
ஸோ இப்போ நமக்கு வந்து செல் ட்ரெண்ட் போயிட்டு இருக்குது, அதனால் இது ஒரு லோவர் ஹை, இது ஒரு லோவர் ஹை. ஓகேவா? ஸோ கடைசியான வேலிடான லோவர் ஹை எதுன்னு பார்த்தீங்கன்னா 1 ஹவரில் வந்து இதுதான் வந்து ஒரு வேலிடான லோவர் ஹை. ஸோ ப்ரைஸ் வந்து இந்த லெவலில் உடைக்கிற வரைக்கும் வந்து இந்த லெவலில் உடைக்கிற வரைக்குமே இது வந்து செல் ட்ரெண்டு தான் 1 ஹவரில். நெக்ஸ்ட்டு 15 மினிட்ஸில் என்ன பண்ண முடியும்னு பார்ப்போம். ஏதாவது நமக்கு கன்ஃபர்மேஷன் தெரியுதான்னு பார்ப்போம். 15 மினிட்ஸில் என்ன நடக்குது அப்படின்னா, ஓகே 15 மினிட்ஸில் வந்து இதுதான் வந்து ஒரு நிமிஷம். ஓகே 15 மினிட்ஸில் வந்து இது ஒரு வேலிடான லோவர் ஹையாக எடுத்துக்கலாம். இந்த லோவர் ஹை வந்து ப்ரைஸ் வந்து ஆல்ரெடி பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. ஸோ வந்து இப்போ வந்து ட்ரெண்ட் வந்து 15 மினிட்ஸில் வந்து நமக்கு பை ட்ரெண்டாக மாறுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து நிறைய ஷோ பண்ணுது, காட்டுது. 15 ஹவர்ஸில் 15 மினிட்ஸில் இதுவான ஃபார்ம் ஆன லாஸ்ட் லோவர் ஹை இது. ஸோ வந்து ப்ரைஸ் வந்து கீழே வந்துட்டு இங்கே பாருங்கள், இது ஒரு அதாவது ஒரு ட்ரெண்ட் திரும்பும் போதும் ஒரு ஸ்ட்ரக்சர் எடுக்கும். ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், நீங்கள் கவனிச்சிங்களா தெரியல. ஒரு ஸ்ட்ரக்சர் திரும்ப போகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்ன ஃபார்ம் பண்ணி லோவர் அது பை திரும்புற மாதிரி காட்டும். அப்புறம் என்ன பண்ணும், நல்லா திடீர்னு கீழே கொண்டு போயிட்டு இன்ஸ்டியூஷன் கண்டில் வந்து நிறைய ஃபார்ம் ஆகும். இந்த இடத்துக்கிட்ட இது வந்து லிக்விடிட்டி எடுப்பாங்க. இங்கே ஃபார்ம் பண்ணுற லிக்விடிட்டி இல்லை இங்கே ஃபார்ம் பண்ண லிக்விடிட்டி எல்லாத்தையும் எடுப்பாங்க. மொத்தமாக எடுத்துகிட்டு நல்லா கீழே போகும். கீழே போயிட்டு திரும்பி வரும். திரும்பி வந்துட்டு இதை லாஸ்ட்டு லோவர் ஹை உடைச்சிட்டு திரும்ப வந்து இது வரைக்கும் கீழே வரும். கீழே வந்துட்டு இங்கே ஏதாவது லிக்விடிட்டி இருந்தது அப்படின்னா, ஆர்டர் பிளாக் இருந்ததுன்னா இதை எடுத்துகிட்டு திரும்ப வந்து மேலே போகிற மாதிரி காட்டும். டக்குன்னு ஒரு சின்ன ஒரு ரிஜெக்ஷன் காட்டிட்டு நேராக மேலே போயிடும். ஸோ நம்ம என்ட்ரி ஆக வேண்டியது இங்கேயும் என்ட்ரி ஆகலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே என்ட்ரி ஆகிறதோட திரும்ப வந்து ரிஜெக்ஷன் காட்டும் போது என்ட்ரி ஆகிறது ரொம்ப சேஃபான ஒரு என்ட்ரி. அது பேர் வந்து கன்சர்வேட்டிவ் என்ட்ரின்னு சொல்லுவாங்க. இது வந்து அக்ரெசிவ் என்ட்ரின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து ஃபஸ்ட்டு பேட்டர்ன் என்ன அப்படின்னா, ப்ரைஸ் ஒரு வாட்டி கீழே வரும். ஒரு ட்ரெண்டில் ஒரு ஸ்டெல் ட்ரெண்ட் வந்துட்டு இருக்க ப்ரைஸ் வந்து லைட்டாக ரிஜெக்ஷன் பை மாதிரி காட்டும். எல்லா ரீட்டைல் ட்ரேடர்ஸும் என்ன பண்ணுவாங்க, பை பண்ணுவாங்க. திடீர்னு ப்ரைஸ் என்ன பண்ணும், திடீர்னு கீழே உடச்சிட்டு வேகமாக போகும். வேகமாக போன வேகத்திலே வந்து நல்லா மேலே ஏறும். சரி, ரெண்டாவது வாட்டி இங்கே விட்டவங்களாம் என்ன பண்ணுவாங்க, திரும்பவும் பை பண்ணுவாங்க. திரும்ப வேகமாக கீழே வந்து இந்த இடத்துக்கிட்ட ஆர்டர் பிளாக் இருக்கும். இன்ஸ்டியூஷன் கேண்டில் ஃபார்ம் பண்ணிச்சுன்னா அதை வந்து எடுத்துகிட்டு திரும்ப மேலே போகிற மாதிரி காட்டிட்டு லைட்டாக ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு திரும்ப தான் ஒரே வாட்டி மேலே போகும். இதுதான் வந்து நார்மலாக ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர். மோஸ்ட் ஆஃப் த டைம் இப்படி தான் வந்து ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும். சரி, பார்க்கலாம் நடக்கிறது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒன்று தான், அதாவது 100% இப்படி தான் நடக்கும்னு சொல்ல முடியாது. பட் நமக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சுக்கணும். நம்ம ஒரு சைக்கிள் நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணி வச்சுக்கணும். அந்த ஸ்ட்ரக்சர் படி நமக்கு வந்ததுன்னா ட்ரேட் எடுக்கணும். இல்லையா நம்ம அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போயிடுச்சுன்னா அமைதியாக அடுத்த ட்ரேடுக்கு வெயிட் பண்ண வேண்டியதான். சரி, ஓகே. இப்போ வந்து நமக்கு இப்போ தான் வந்து இது பிரேக் அவுட் கொடுக்குது. ஸோ பிரேக் அவுட் கொடுத்து திரும்ப இப்படி மேலே போயிட்டு இங்கே வரணும். இங்கே வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இது வந்து இன்ஸ்டியூஷன் கேண்டில். இந்த இடம் வந்து நல்லா பார்த்தீங்கன்னா இது இன்ஸ்டியூஷன் கேண்டில். இன்ஸ்டியூஷன் கேண்டில்லாம் ஒன்றும் இல்லை, நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். இந்த இடத்துக்கிட்ட வந்து இப்போ இங்கே பாருங்கள், இங்கே கேண்டில் வந்து இங்கே ஒரு பை கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த பை கேண்டிலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிலுக்கும் கேப் பாருங்கள், ரெண்டுமே கேப் கிடையாது. ஸோ இந்த கேண்டிலில் இருக்கிற ஃபுல் லிக்விடிட்டியும் ஆல்ரெடி இது வந்து ஸ்வைப் பண்ணிடுச்சு, எடுத்துருச்சு, ரெண்டுமே எடுத்துருச்சு. நல்லா பாருங்கள், இந்த கேண்டிலோட வீக்கும் இங்கேருந்து வர கேண்டிலோட வீக்கும் இதை கவர் பண்ணிடுச்சு, ரெண்டுமே எடுத்துருச்சு. அப்படின்னா இந்த இடத்துக்கிட்ட எந்த ஆர்டருமே கிடையாது, எல்லாத்தையுமே எடுத்துருச்சு. பட் இந்த இடத்துக்கிட்ட பாருங்கள், இங்கே ஆல்ரெடி எடுத்திருக்கு. திரும்ப வந்து ஒரு இன்ஸ்டியூஷன் கேண்டில் மேலே போயிருக்கு. திரும்ப வந்து எடுத்து இது வரைக்கும் தான் எடுத்திருக்கு, இது வரைக்கும் தான் வந்திருக்கு. ஸோ இந்த இடம் வந்து ஆர்டர் பிளாக் இன்னும் அப்படியே தான் இருக்குது. இங்கே இருக்க ஆர்டர்ஸ்லாம் இன்னும் அப்படி தான் இருக்குது. ஸோ நார்மலாக ப்ரைஸ் வந்து இது மாதிரி கேண்டில் வந்து ஆர்டர்ஸ் வந்து விட்டுட்டு போகும்போது என்ன பண்ணணும், இன்ஸ்டியூஷனு கொஞ்சம் தூரம் ப்ரைஸை மேலே புஷ் பண்ணிவிட்டு திரும்ப வந்து அந்த ஆர்டர்ஸை வந்து எடுத்துகிட்டு தான் மேலே போவாங்க. சம்டைம் வந்து இது வரைக்கும் கூட வந்துட்டு உடனே போயிடலாம். சம்டைம் வந்து இங்கே வரைக்கும் கூட வந்து எடுக்கலாம். அது கேண்டில்ஸோட மூமெண்டம் பொறுத்து இருக்குது. அந்த டைம் அதோட டைம் செஷனு ப்ளஸ் வந்து இன்ஸ்டியூஷன் கேண்டிலோட மூமெண்டம் பொறுத்து இருக்குது. சரி, ஓகே. அடுத்து 5 மினிட்ஸில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். 5 மினிட்ஸ்லேயும் ஒன்றும் பெரிய டிஃப்ரெண்ட் காட்டல. ஓகே, திங்கக்கிழமை வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த வாரம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ரைஸ் வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்துட்டு திரும்ப ரிட்டர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, மண்டே பார்க்கலாம் எப்படி என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு.
சரி ஓகே. இப்போ வந்து நம்ம ஜிபிபிஎஸ்டி பார்த்தாச்சு. அடுத்து யூரோ யூஎஸ்டி வந்து பார்ப்போம். யூரோ யூஎஸ்டி எனக்கு தெரிஞ்சு வந்து ரெண்டுமே சேம் தான். ஒரு யூரோ யூஎஸ்டியும் ஜிபிபிஎஸ்டி கிட்டத்தட்ட கார்லேஷன் வந்து ஒரே மாதிரி மூவ் ஆகும். உங்களுக்கு நல்லா பார்த்தீங்கனாலே தெரியும், டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். பாருங்கள், அந்த ஓவரால் ட்ரெண்டில் வந்து நம்ம பார்த்த மாதிரி அதே ஒரு செல் ட்ரெண்டு தான் ஃபார்ம் ஆகுது. மந்த்லியில் வந்து செல்லு, திரும்ப ஒரு செல்லு, திரும்ப ஒரு செல்லு. ஓகேவா? வேறு என்ன இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் அப்படின்னா, இது வந்து ஒரு ஜோன், அங்கே பார்த்த மாதிரியே தான் இது வந்து ஒரு முக்கியமான மந்த்லி ஜோனு. ப்ரைஸ் வந்து இப்போ ஆக்ட் ஆகிட்டு இருக்கிறது ஒரு மந்த்லி ஜோனில் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ வந்து இந்த இடத்துக்கிட்ட இட்ஸ் பாசிபிள் எந்த பக்கம் போதும், இப்போ மேலேருந்து வந்தாலும் இங்கேருந்து இப்படி ரிஜெக்ட் ஆகும், கீழேருந்து போனாலும் இப்படி ரிஜெக்ட் ஆகும். ஒரு ரிஜெக்ஷன் காட்டிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சப்போஸ் கண்டினியூ பண்ணலாம், இல்லை மேலே போகிறதும் நடக்கும். ஸோ வந்து இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த இடத்த வந்து பார்த்து வச்சுக்கோங்க. சரி ஓகே, ஒரு கிளான்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க, வேறு ஒன்றும் இல்லை. மந்த்லி ரொம்ப நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேணாம். ஸோ இதுலேயுமே வந்து நமக்கு வந்து இதை தாண்டுற வரைக்கும் நமக்கு இது மந்த்லி ட்ரெண்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இன்டர்னல் பை தான். இது செல்லு கிடையாது, இன்னும் வந்து ஃபுல்லாக பை ஆகலை. ஸோ மந்த்லியை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், இதை ப்ரோக் பண்ணிவிட்டு மேலே போனால் தான் வந்து இந்த லெவலில் ப்ரோக் பண்ணிவிட்டு மேலே போனால் தான் வந்து இது வந்து மந்த்லி ட்ரெண்டில் பையாக மாறும். இது நமக்கு இப்போதைக்கு தேவை கிடையாது. இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறதுக்கு இது ஒன்றும் பெருசாக தேவை கிடையாது. ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ட்ரெண்ட் வந்து இன்னும் செல்லில் தான் இருக்குது, அவ்வளோதான். சரி ஓகே. நெக்ஸ்ட்டு வேறு என்ன இதில் பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ வந்து இங்கே இந்த இடத்துக்கிட்ட செல் ட்ரெண்ட் காட்டுது, செல் ஆகிற மாதிரி காட்டுது. ஸோ வந்து இது அடுத்து வந்து எங்கே வந்து இப்படி செல்லாக கண்டினியூ ஆகி வந்துச்சுன்னா எந்த இடத்துல திரும்ப வந்து ரீடெஸ்ட் ஆகும், ரீடெஸ்ட் எடுக்கும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ரீடெஸ்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, என்னோட வீடியோஸ் தனியாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த இடம் வந்து ஒரு ரீட்ரேஸ் ஒன்று ஆக்ட் ஆகுது. இந்த இடம் வந்து ஒரு ரீட்ரேஸ் ஒன்று ஆக்ட் ஆகும். ரீட்ரேஸ் ஒன்றா வேறு ஒன்றும் இல்லை, ப்ரைஸ் வந்து நிறையா வாட்டி அந்த இடத்துக்கிட்ட வந்துட்டு திரும்ப ரிட்டர்ன் ஆயிருக்கணும். மேலேருந்து வந்தாலும் சரி, கீழேருந்து வந்தாலும் சரி, சப்போர்ட் ரெசிஸ்ட் எப்படி வந்தாலும் சரி, அந்த இடத்துக்கிட்ட வந்து நிறையா வாட்டி ரீடெஸ்ட் பண்ணியிருக்கணும். இது வந்து ஒரு ரீடெஸ்ட் ஜோனு. ஸோ வந்து இந்த இடத்துக்கு வந்தால் ப்ரைஸ் வந்து ரிட்டர்ன் ஆகிறதுக்கு ஒரு சின்ன ரிஜெக்ஷன் காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி காட்டி போயிட்டு ஒன்று அது கண்டினியூவாக மேலே போதா, இல்லை டேரெக்டாக கீழே வருதான்றது அந்த இடத்துக்கு வரும்போது தான் தெரியும். பார்த்துட்டு தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும், கன்ஃபர்மேஷன்ஸ் வச்சு தான் என்ட்ரி எடுக்கணும். சரி ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து வேறு என்ன இதில் பார்க்கலாம். அதே போல் தான், அங்கே பார்த்த போல் தான் இது வந்து செல் ட்ரெண்டில் வந்துச்சு. பட் இன்டர்னலாக பார்த்தீங்கன்னா இங்கே பாரு, இங்கே வரைக்கும் செல் ட்ரெண்ட் அப்படியே வந்துட்டு இருந்தது. இப்போ இது வரைக்கும் செல் ட்ரெண்டு. இப்போ இன்டர்னலாக வந்து அடுத்து ஹையர் லோ, இங்கே வந்து இது சாரி லோவர் ஹை லோவர் லோ வச்சுருக்கணும். பட் வந்து லோவர் ஹை ஃபார்ம் பண்ணிச்சு, ஆனால் லோவர் லோ ஃபார்ம் பண்ணல. ஸோ வந்து ட்ரெண்ட் வந்து நமக்கு பை ட்ரெண்டாக திரும்பிடுச்சு. இன்டர்னலாக வந்து இது வந்து பை ட்ரெண்டில் இருக்குது. சேம் ஜிபிபிஎஸ்டியும் யூரோஎஸ்டியும் ஒரே மாதிரி மூவ் ஆகுது. சரி ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து வீக்லி பார்த்தீங்க அப்படின்னா, வீக்லியில் என்ன நடக்குது அப்படின்னா, வீக்லியில் வேறு ஏதாவது அப்சர்வ் பண்ண முடியுதா? அதே தான், அது ஒரு முக்கியமான ஜோனில் இருக்குது. சரி, இந்த ஜோனை மார்க் பண்ணி வச்சுப்போம். ஓகே, ஒரு நிமிஷம். ஓகே, இது வந்து ஒரு முக்கியமான ரீட்ரேஸ் ஜோனில் இருக்குது, மந்த்லி ஜோனில் இருக்குது. சரி ஓகே. அடுத்து வேறு என்ன, டெய்லியில் வேறு என்ன பார்க்கலாம். டெய்லியில் வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னால், அதே தான், இங்கே வந்துச்சு, திரும்ப வந்து பை திரும்பிடுச்சு. இது ஒரு சரி, இது வந்து ஒரு ஓவரால் பிக்சரை பார்த்தோன்னா இதுதான் வந்து ஹையர் லோ, வேலிடான ஹையர் லோ. ஓகேவா? இங்கே ஒரு ஹையர் லோ ஃபார்ம் பண்ணியிருக்கு. ப்ளஸ் வந்து திரும்ப வந்து ப்ரைஸ் வந்து இப்போது இப்படி ஃபார்ம் பண்ணிவிட்டு திரும்ப இப்படி எடுத்திருக்கு. அதே போல் இங்கே கீழே வந்துட்டு இது வரைக்கும் வந்துட்டு திரும்ப ரீடெஸ்ட் எடுக்கலாம், இல்லை இது வரைக்கும் வந்துட்டு கூட ரீடெஸ்ட் எடுக்கலாம், இல்லை பொறுமையாக இப்படி ரிஜெக்ஷன் காட்டிகிட்டே திரும்ப செல்லுக்கும் வரலாம். சரி, என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். சரி ஓகே. அடுத்து 4 ஹவரில் சரி டே ட்ரெண்டில் இன்னொரு வேறு என்ன நம்ம கண்டுபிடிக்கலாம்னு பாருங்கள். ஓகே, டே ட்ரெண்டில் ப்ரைஸ் வந்து இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து பிரேக் அவுட் பண்ணணும். இதை பிரேக் அவுட் பண்ணுற வரைக்கும், இப்போ இன்டர்னலாக வந்து இதை பிரேக் அவுட் பண்ணுற வரைக்குமே அது பை தான். ஓகேவா? இந்த லெவலில் பிரேக் அவுட் பண்ணுற வரைக்கும் அது பை தான். அப்படின்னா இதுவும் வந்து ஒரு சின்ன ரீட்ரேஸ் மாதிரி ஆக்ட் ஆகிட்டு இருக்குங்க பாருங்கள். இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கிட்ட நிறைய வாட்டி ரீட்ரேஸ் எடுத்திருக்கு. ஸோ வந்து இதுவும் வந்து ஒரு ரீட்ரேஸ் ஜோன் மாதிரி ஆக்ட் ஆகுது. ஸோ நம்ம வந்து இப்போ ஒரு ஷார்ட்டாக வந்து ஒரு லைன் மட்டும் ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கோம். ஏன்னா இங்கே வந்து ப்ரைஸ் இங்கே வரதுக்கு ரொம்ப தூரமாக இருக்குது, ரொம்ப நாளாகும்.
இப்போதைக்கு ஜஸ்ட் ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக நோட் பண்ணி வச்சிருக்கோம். நம்ம வந்து நமக்கு முக்கியமானது வந்து இந்த 4 ஹவர் ப்ளஸ் அதுக்குள்ளே என்ன நடக்குன்னு சொல்கிறத நமக்கு ஆர்டர் எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இது வந்து நம்ம ஜஸ்ட் தெரிஞ்சு மட்டும் வச்சுப்போம், நோட் பண்ணி மட்டும் வச்சுப்போம். சரி, ஓகே. அடுத்து வந்து 4 ஹவர் போவோம். 4 ஹவரில் வேறு என்ன பார்க்கலாம் அப்படின்னா, 4 ஹவரில் ஓகே, இங்கேருந்து வந்திருக்கு. இது ஒரு ஹையர் லோ எடுத்திருக்கு. அடுத்த ஒரு ஹையர் லோ வந்து வேலிடான ஹையர் லோ இது. அடுத்து ஒரு வேலிடான ஹையர் லோன்னு சொல்ல முடியாது இது. கொஞ்சம் ப்ரைஸ் வந்து இது வரைக்கும் வந்துட்டு இன்னும் கூட கீழே வந்துட்டு இங்கே ஒரு ஹையர் லோ ஃபார்ம் பண்ணலாம். இல்லை இதே லெவலுக்கு வந்துட்டு திரும்ப கூட மேலே போகலாம். ஸோ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து 4 ஹவரை வந்து ஒரு ஜோன் மார்க் பண்ணுவோம். ஓகேவா? சப்ளை ஜோன், டிமாண்ட் ஜோன் மார்க் பண்ணுவோம். ஸோ 4 ஹவரில் இது வந்து ஒரு சப்ளை ஜோனை எடுத்துப்போம். ஓகேவா? ஓகே, சப்ளை ஜோன். அடுத்து இதுதான் வந்து டிமாண்ட் ஜோனாக எடுக்கணும் நம்ம. இது வந்து நமக்கு டிமாண்ட் ஜோன். ஓகேவா? ஒரு நிமிஷம். ஓகே, இப்போ நம்ம சப்ளை ஜோன், டிமாண்ட் ஜோன் மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இந்த இடத்துக்குள்ளே மட்டும்தான். இதுக்குள்ளே மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கெஸிங் படி இப்போ வந்து இது வந்து ஒரு 50 ரேஞ்சுன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே இருக்கிறது வந்து ப்ரீமியம் ப்ரைஸு, அதாவது ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இதுக்கு கீழே வந்ததுன்னா ஃபேர் ப்ரைஸ், அதாவது விலை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ இதுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா இன்ஸ்டியூஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குறதுக்கு ஆரம்பிப்பாங்க. லைட்டாக மூவ் பண்ணி கொண்டு வந்து இது வரைக்கும் கூட வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாங்கிட்டு திரும்ப மேலே போகலாம். என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். சேம் அதேதான் அந்த ஜிபிபிஎஸ்ல என்ன நடந்ததோ அதே தான் இங்கேயும் நடக்குது. ரெண்டுமே ஒரே மாதிரி தான் மூவ் ஆகுது. சிமிலரும் 80% வந்து ஒரே மாதிரி தான் மூவ் ஆகிட்டு இருக்கு. சரி, ஓகே. வேறு என்ன இதில் வந்து நமக்கு இது பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இது பார்த்தீங்கன்னா இது வந்து 4 ஹவரில் வந்து ஒரு ரிட்ரேஸ் ஜோனு. எத்தனை வாட்டி வந்து திரும்ப ரிட்டர்ன் ஆயிருக்கு பாருங்கள். இது 4 ஹவரில் ஒரு ரிட்ரேஸ் ஜோனு. ஓகேவா? 4 ஹவரில் ஒரு ரீட்ரேஸ் ஜோன் இது வந்து மந்த்லி. இது ஓவராலாக மந்த்லியில் வந்து ரீட்ரேஸ் ஜோனு. இது வந்து நமக்கு வந்து 4 ஹவரில் ஒரு ரீட்ரேஸ் ஜோனு. ஸோ ப்ரைஸ் ஆல்ரெடி ஒரு வாட்டி ரீடெஸ்ட் எடுத்துருச்சு. திரும்ப இது உடச்சிட்டு கீழே வந்ததுன்னா அடுத்து வந்து இந்த லெவல் தான் வந்து நம்ம ஒரு நிமிஷம். ஓகே, இதை உடச்சிருச்சு அப்படின்னா வந்து பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சரை நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ப்ரைஸ் வந்து இதை வந்து உடச்சிட்டு கீழே வந்துச்சு அப்படின்னா இது வந்து செல் ட்ரெண்டாக மாறிடுச்சு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் வந்து இப்போதைக்கு இது பை ட்ரெண்டு தான். இதை உடைக்கிற வரைக்குமே வந்து இது வரைக்கும் வந்துட்டு திரும்ப மேலே போனால் கூட இது வந்து பை ட்ரெண்டு தான். ப்ரைஸ் வந்து இப்படி வந்துட்டு இதை கட் பண்ணாமல், இந்த லெவலை கட் பண்ணாமல் திரும்ப மேலே போயிடுச்சுன்னா கூட பை ட்ரெண்டில் தான் இருக்கும். திரும்ப மேலே போயிட்டு திரும்ப ஒரு வாட்டி போயிட்டு கூட கீழே வரலாம். எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். சரி, ஓகே. நம்ம இதை மார்க் பண்ணி வச்சுப்போம். ஓகேயா? இதை நம்ம வந்து 1 ஹவர் லெவலாக மார்க் பண்ணிப்போம். ஓகே, வேறு என்ன இதில் ஏதாவது நமக்கு மாற்றங்கள் தெரியுதா? பை ட்ரெண்ட் ஆகிற மாதிரி சிக்னல்ஸ் ஏதாவது காட்டுதானா? ஒன்றும் இல்லை. ஃபுல்லாகவே வந்து செல்லு லோவர் ஹை தான் ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. இன்னும் வந்து ட்ரெண்ட் வந்து ரிட்டர்ன் ஆகிற மாதிரி ஒரு ஒரு சிம்டமே காட்டல. சரி, ஓகே. அடுத்து 15 மினிட்ஸில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். 15 மினிட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா 15 மினிட்ஸில் இது வரைக்குமே ட்ரெண்ட் வந்து இதை உடைக்கிற வரைக்குமே வந்து ட்ரெண்ட் வந்து ஃபுல்லாகவே வந்து செல்லு தான். ஸோ சப்போஸ் இதை வந்து உடைச்சிருச்சு அப்படின்னா நம்ம வந்து பை ட்ரெண்ட் திரும்புதுன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே கேஷ், அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு இது வந்து திங்கக்கிழமை தான் பார்க்கணும். சாரி, நாளைக்கு திங்கக்கிழமை பார்க்கணும் இது வந்து என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. இது லைட்டாக சிக்னல் வந்து பை ஆகிற மாதிரி சிக்னல் காட்டியிருக்கு. இது இந்த இடத்துக்கிட்ட திரும்புதா இல்லை இன்னும் கொஞ்சம் கீழே போயிட்டு இப்படி நம்ம சொன்ன மாதிரி ஸ்ட்ரக்சர் வச்சுட்டு திரும்ப மேலே வருதான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம்.
5 மினிட்ஸில் ஆமாம் 5 மினிட்ஸில் வந்து ஒரு சிக்னல் காட்டுது பைக்கு கீழே போகல. ஏன்னா திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஸ்டாப் ஆகிடுச்சு. இதுக்கு கீழே வந்து இப்போ லோவர் கை இங்கே வச்சுச்சு. அடுத்து வந்து இது இங்கே வச்சதுன்னா இதை உடச்சிட்டு கீழே போயிருக்கணும். ரைட்டு தான் திரும்ப ஒரு ஃபார்ம் பண்ணி லோவர் கை ஃபார்ம் பண்ணியிருக்கணும். நான் இங்கே லோவர் கை ஃபார்ம் பண்ணலை. ப்ரைஸ் வந்து இதோட ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ வந்து மண்டே வந்து இதை உடச்சிருச்சு அப்படின்னா இதை உடச்சிட்டு பிரேக் பண்ணி போயிடுச்சுன்னா 5 மினிட்ஸில் வந்து இது பைக்கான பிரேக் அவுட்டாக எடுத்துக்கணும். ஓகே, அப்போ என்ன பண்ணணும், இப்படி உடச்சிட்டு மேலே போயிட்டு திரும்ப வந்து இங்கே வந்து லிக்விடிட்டி எதாக இருந்தால் எடுத்துகிட்டு திரும்ப நேராக மேலே போகும் 5 மினிட்ஸில். ஓகே ஓகே, பார்க்கலாம் என்னன்னு சொல்லிட்டு, என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகே, பாய். ஓகே guys, அவ்வளோதான் என்னோட அனலைசிஸ். பார்ப்போம் மண்டே என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். எதை பண்ணாலுமே ஒரு ப்ராப்பரான அனலைசிஸ் பண்ணிவிட்டு கன்ஃபர்மேஷன் அது போல் ஒரு என்ட்ரி எடுக்க போகிறீங்க அப்படின்னா 5 மினிட்ஸ் இல்லை 15 மினிட்ஸில் பார்த்து தான் வந்து என்ட்ரி எடுக்கணும். என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி இது வந்து எந்த ஜோனில் இருக்குது, ரீட்ரே ஜோனில் இருக்கான்னு ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் வந்து கேண்டில்ஸ் வந்து ஏதாவது சிக்னல்ஸ் தெரியுதான்னு சொல்லி பாருங்கள். இதாகிறதுக்கு அதாவது ப்ரைஸ் வந்து ஃபுல்லாக திரும்புறதுக்கு ஏதாவது சிக்னல் காட்டுதான்னு பாருங்கள். இப்போ வந்து இது திரும்புறதுக்கான சிக்னல் காட்டியிருக்கு. பட் வந்து இது ஃபுல்லாகவே திரும்பிடுச்சான்னு உடனே சொல்ல முடியாது. ஏன்னா சம்டைம் வந்து இப்படி காட்டிட்டு இப்போ இந்த 5 மினிட்ஸில் வந்து உங்களுக்கு இவ்வளோ தூரம் காட்டுச்சு. இப்போ இதை 15 மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு ஒரு டீட்டெயிலாக இருக்காது. மோஸ்ட்லி வந்து ஸ்டார்டிங்கில் பிகினர்ஸாக இருக்கவங்க 15 மினிட்ஸோட ஹையை வந்து அதாவது லாஸ்ட் லோவர் ஹையை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து என்ட்ரி எடுக்கிறது நல்லது. ஏன்னா 5 மினிட்ஸோ இல்லை 1 மினிட்ஸில் பார்த்து எடுத்தீங்க அப்படின்னா சம்டைம் வந்து அது நாய்ஸ் நிறையா வரும். அதாவது மேலே திரும்புற மாதிரி தெரியும், திடீர்னு கீழே போயிடும், வீக்கு நிறையா ஃபார்ம் பண்ணும், உங்களுக்கு வந்து குழப்பமாக இருக்கும். ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து நீங்கள் 15 மினிட்ஸில் வந்து ஒரு இது வந்து லாஸ்ட்டு இப்போ மேலேருந்து ட்ரெண்ட் வருது அப்படின்னா லாஸ்ட்டாக வைக்கிறது லோவர் ஹை தான் வேலிட்னு சொல்லியிருக்கேன். ஸோ லோவர் ஹையை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா ஒரு வாட்டி போய் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா திரும்ப வந்து அந்த ஸ்ட்ரக்சர் வந்து கீழே வந்துட்டு லாஸ்ட் லோவர் ஹையை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா திரும்ப வந்துட்டு மேலே போயிட்டு திரும்ப கீழே வந்துட்டு ஒரு ரிஜெக்ஷன் எடுக்கும்போது இங்கே வந்து என்ட்ரி பாருங்கள், என்ட்ரி எடுக்கிறதுக்கு பாருங்கள். இங்கே என்ட்ரி எடுக்கிறது எதாவது வச்சு எடுக்கணும் அப்படின்னா ஒன்று ரீட்ரேஸ் ஒன்று மெயினான ரீட்ரேஸ் ஒன்றா இருக்கணும். ரெண்டாவது வந்து ப்ரைஸ் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு சேஞ்ச் ஆகுதுன்னு தெரியணும். ரெண்டாவது இன்னொரு வாட்டி வந்து ஒரு வாட்டி கீழே மேலே போயிட்டு திரும்ப வந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டு திரும்ப வந்து இங்கே ஏதாவது லிக்விடிட்டி இருந்ததுன்னா அந்த லிக்விடிட்டி எடுக்கிறதுக்கு ப்ரைஸ் கீழே வரணும். இந்த 3 சிம்டமே ஃபாலோ பண்ணணும். ப்ளஸ் வந்து கேண்டில்ஸ் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஃபார்ம் ஆகுதுன்னு ஒரு 3 கேண்டில் 2 கேண்டில் வெயிட் பண்ணி பாருங்கள். அப்படி கன்ஃபார்மாக மேலே திரும்புதுன்னு தெரிஞ்சுது அப்படின்னா என்ன பண்ணுங்கள், இதுக்கு கீழே இல்லை இதுக்கு நேராக ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு இங்கே வந்து என்ட்ரி எடுங்க. இதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் போட்டுங்க. ரொம்ப தூரமாகவும் போட வேணாம். சப்போஸ் வந்து சம்டைம் வந்து ப்ரைஸ் வந்து இப்படி இது வரைக்கும் வந்துட்டு கூட மேலே திரும்பும். ஸோ இதுக்கு கீழே ஒரு ஸ்டெப்பு போடலாம், இல்லை ஸ்டார்டிங்கில் இவ்வளோ தூரமே போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் வந்து ப்ரைஸ் வந்து எடுத்துருச்சு, இது ஒரு வாட்டி பிரேக் அவுட் கொடுத்துட்டு திரும்ப வந்துட்டு இப்படி திரும்ப ஒரு வாட்டி வந்துட்டு மேலே போச்சு அப்படின்னா மேலே திரும்பிச்சுன்னா இது கன்ஃபார்ம் என்ட்ரியாக இருக்கும். இது வந்து 80% கன்ஃபார்ம் என்ட்ரியாக இருக்கும். பட் வந்து எல்லா டைமும் அப்படி பண்ணுமா அப்படின்னா ப்ரைஸ் வந்து அப்படி பண்ணாது. சம்டைம் வந்து இதோட நேரம் மேலே போயிடும். சரி, பார்க்கலாம் என்னன்ட்டு. சரி, ஓகே கேஸ், அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணிக்கோங்க, நிறைய லேர்ன் பண்ணிக்கோங்க. இதில் லேர்ன் பண்ணுறது தான் முக்கியம். இதில் சிக்னல் கொடுக்குறத விட லேர்ன் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். வேறு ஏதாவது டவுட்டுன்னா கேளுங்க, நான் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். ஓகே கேஸ், நன்றி, பார்ப்போம்.